முடியாது. எந்த இடத்துல ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் வருகிறதோ அந்த இடத்துல உயிர் சக்தியும் சேர்ந்து, அதாவது இணைந்து செயல்படும். அதனால்தான் நீங்க இங்க கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, அங்கே ஒரு உணர்வு வரும். அது உயிர் சக்தி அங்க சேருதுன்றது அர்த்தம். அதனால நாம் இந்தந்த மற்ற இடங்கள்லாம் அது மாதிரி அதிகமாக சேர்ந்தா மின்சக்தி மின்குறுக்கு உண்டாகும். மின்குறுக்கு உண்டாகாத இடங்கள் எதுவோ அதான் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஏன்னா அங்க விந்து சக்தியினுடைய ஆற்றலை போல அதே போன்று ஒரு திரவம் உற்பத்தி ஆகி அந்த மின்சக்தியாக மாறாத ஓரளவுக்கு பாதுகாக்கக்கூடியது. அதுக்கு மேல போனா எல்லா இடத்துலையும் ஷார்ட் சர்க்யூட் வரும். அந்த ஷார்ட் சர்க்யூட் வராத இடமாக இருந்து ஒவ்வொரு சென்டராக எடுத்துட்டு போய் அப்புறம் இங்க வைக்கிறோம். முதல்ல இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் பழகினா தொந்தரவு இல்லை. அப்படி இல்லை, இங்க ஒவ்வொரு இதுவா கீழ் பக்கத்துல உள்ள எண்டோக்ரைன் கிளாண்ட்ல வைக்கிற போது அங்கிருந்து ஏற முடியாத தேக்கம் அங்க ஷார்ட் சர்க்யூட் வரும். ரொம்ப பேர் அவஸ்தைப்படுறாங்க பாருங்க. அதான் அதை விட நேரடியாக இங்க வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பைபாஸ் இது. அதன் பிறகு மீண்டும் நாம மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ல தவம் செய்யறோம். இந்த ஆதாரம் என்றது வேற ஒன்றும் இல்லை, எண்டோக்ரைன் கிளாண்டு தான்றதை மனசுல வச்சுங்க. மூலாதாரம், அதாவது செக்ஸ் கிளாண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு கிளாண்ட் இல்லை, இருந்தாலும் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகத்துக்கும் அதுக்கும் மையத்தில் வச்சு அதை செய்கிற போது இந்த ஸ்பிளீன் லிவர் இவைகளுக்கெல்லாம் கலப்புறது என்றதை சொல்கிறாங்க. ஆனாலும் நாம் அது நேரடியாக உணர முடியல. இங்கே மணிப்பூரகத்தில் வந்தால் நல்லா உணர்றோம். அதான் அட்ரீனல் கிளாண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே தைமஸ் கிளாண்டுன்னு சொல்கிறது ஹார்ட் சென்டர் என்றது ஹார்ட், அதாவது இருதயம் அல்ல, அதாவது ஒரு சென்டர் பாயிண்ட். முக்கியமான பொருளுக்கு ஹார்ட்னு ஒரு மொழி வழக்கு, இருதயம்னுட்டு. அதாவது அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொன்னால் அந்த ஒரு நகரத்துக்கு நல்ல மையம், முக்கியமான இடம்ன்றது தான். அது இந்த ஹார்ட் மேலேயே அதனால தவம் செய்வாங்க. ரொம்ப பேர் கஷ்டப்படுறதை நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணேன். இங்கே அதாவது தொண்டையிலிருந்து கீழே ஒரு 4 இன்ச்சு தள்ளி கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா அதை தான் தைமஸ் கிளாண்டு இருப்பு. அதுதான் ஹார்ட் சென்டர். ஏன்னா தைமஸ் கிளாண்டில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற போது இன்ட்யூட்டிவ் நாலேஜு, ஒரு சயின்ஸுனுடைய சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸு, இன்ட்யூஷன்ஸு, தைரியம், இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமாக இதை கருதுவதனால அதுதான் ஹார்ட் சென்டர்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த இப்போ இது இயற்கை எப்படின்னா, கீழே மூலாதாரத்தில் உயிர் சக்தி சேர்ந்து அங்கே அதிகமான இயக்கத்தை கொண்டு ஜீவகாந்த சக்தி உற்பத்திக்கு அதுதான் இடமாக இருக்குது. அது உடல் முழுவதும் பரவுறதுக்கு ஒரு காவா வேணுமே, அதான் நரம்பு திட்டம், நர்வஸ் சிஸ்டம். அப்படி வர்றபோது இப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது, அது போய் சேர்றதுக்கு ஒரு 100 மைல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே தொங்கி போகும். எவ்வளோ வேகம் வந்தாலும் இங்கே கொடுக்கறதுக்கு அங்கே கொடுக்கறதுக்கும் தொங்கி போகும். அப்படி தொங்காத, தோய்வில்லாத எந்த இடத்துல சேமித்து மீண்டும் ஒரே சீராக ஓட செய்வதற்கு டிரான்ஸ்ஃபார்ம்னுட்டு ஒன்று வைக்கிறோம் பாருங்க எலக்ட்ரிசிட்டியில். அதே போல் இறைவன் கொடுத்த டிரான்ஸ்ஃபார்ம் தான் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்.